மறக்காத நித்திலமே கண்ணுரங்கு கண்ணுரங்கு தேவபாலனே, கண்ணுரங்கு கண்ணுரங்கு தேவபாலனே. புது நாளிலே புதுமைகள் காணவே இறை மகன் இயேசுவின் பாதத்திலே இன்பமாய் கூடிடுவோம். புத்தம் புது நாளிலே புதுமைகள் காணவே இறை மகன் இயேசுவின் பாதத்திலே இன்பமாய் கூடிடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் தெய்வீக சமூகத்தில் அகமகிழ்வோம். பண்பாடுவோம் பண்பாடுவோம் தெய்வீக சமூகத்தில் அகமகிழ்வோம். புத்தம் புது நாளிலே தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையோடு இணைந்து நாம் புனித கன்னிமரியாளின் அமல உற்பவ பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். கன்னிமரியால் பாவம் இல்லாமல் பிறந்த நிகழ்வை நாம் கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையில் திருச்சபையின் அடிப்படை நம்பிக்கையான குற்றங்கள் அனைத்திலுமிருந்தும் நாம் விடுதலை பெறுகிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை தாய் திருச்சபை நமக்கு தருகிறது. நாம் ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக அந்த விடுதலையின் வழியாக தொடர்ந்து குற்றம் அனைத்திலுமிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற ஒரு பரிந்துரை ஜெபத்தோடு புனித கன்னிமரியால் நமக்கு தொடர்ந்து பரிந்துரையாக இருந்து நம்மை மாசுக்கள் அனைத்திலுமிருந்து நம்மை விடுவிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கல்வாரி பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். நாம் செய்த தவறுகள் குற்றங்கள் அனைத்திற்காகவும் மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
அமைதி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உம் திருமகனுடைய இறப்பின் முன்விளைவாக மரியாவை மாசுக்கள் அனைத்திலுமிருந்தும் பாதுகாத்தனி. அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மையடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 மற்றும் 20. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால்
கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாளெல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 98 பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையையும் உறுதிமொழியையும் அவர் என்றும் நினைவு கூர்ந்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் தம்மை கிறிஸ்து வழியாய் தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 3 தொடங்கி 6 முடிய மற்றும் 11 தொடங்கி 12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் தம்மை கிறிஸ்து வழியாய் தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென
அவர் விரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மண ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கம் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று தாய் திருச்சபையானது புனித அமல உற்பவியான கன்னிமரியாளை அமல உற்பவியாக நாம் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே ஆராதனை யூடியூபின் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு எங்களுடைய திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கன்னிமரியாளை பற்றிய 4 கோட்பாடுகள், அதாவது டாக்மாஸ் என்று சொல்வார்கள், இது நம்முடைய திருச்சபையால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அமல உற்பவி, இரண்டாவதாக நிரந்தர கன்னிமை தன்மை கொண்டவர், which means perpetual virginity. மூன்றாவதாக தெய்வீக தாண்மையை கொண்டவர், the divine maternity. நான்காவதாக விண்ணேற்பு என்று சொல்ல இந்த 4 கோட்பாடுகளை தாய் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. இது விசுவாசத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட கோட்பாடுகள். அதாவது நிரந்தர கன்னித்தன்மை கொண்டவள் புனித கன்னிமரியாள் என்று நாம் சொல்கிற போது
அல்லது தெய்வீக தாய்மை கொண்டவள், த டிவைன் மெட்டர்னிட்டி என்று சொல்லப்படக்கூடிய டாக்மா, அல்லது விண்ணேற்பு, இந்த அமல உற்பவி என்று சொல்லப்படக்கூடிய இந்த எல்லா விதமான கோட்பாடுகளும் விசுவாசத்தின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கோட்பாடுகள். இதை பல நேரங்களிலே பிற மத சகோதரர்கள் கேள்விக்கு உட்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். கன்னிமரியாளை ஏற்றுக்கொள்வதற்கான தயக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணம், விவிலிய அடிப்படையில் மட்டுமே மற்ற சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று இருக்கக்கூடியதாக இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை கடவுளின் வார்த்தையை 2 வகைகளிலே புரிந்து கொள்கிறது. அது ஒன்று விவிலியம், எல்லோரும் ஏற்றுக்கொள்வது. கடவுளின் வார்த்தை விவிலியத்தில் இருக்கிறது, இந்த விவிலியத்தின் வழியாக தான் நாம் கடவுளை போற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதை பல்வேறு நிலைகளில் நாம் உணர்ந்திருக்கிறோம். அதையும் தாண்டி தாய் திருச்சபை, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை, கத்தோலிக்க மரபை, பாரம்பரியத்தை, அதாவது ட்ரெடிஷன் என்று சொல்வார்கள், அதை தன்னுடைய கையில் எடுத்து அதன் வழியாகவும் பல்வேறு விதமான நம்பிக்கை கோட்பாடுகளை தாய் திருச்சபை நமக்கு இன்று கொடுத்திருக்கிறது. அதில் பல்வேறு கோட்பாடுகள் உண்டு. அதில் குறிப்பாக இந்த கன்னிமரியாளை பற்றிய கோட்பாடுகள் எல்லாம் இந்த மரபு வழியாக அல்லது பாரம்பரியத்தின் வழியாக வந்த கோட்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கான விவிலிய ஆதாரங்களும் விவிலிய கோட்பாடுகளும் உண்டு. இதை நாம் பல நேரங்களிலே புரிந்து கொள்வதில்லை. அதை தாய் திருச்சபை நமக்கு இன்று அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் த கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், அந்த புத்தகம். அந்த புத்தகத்திலே நம்முடைய விசுவாசத்திற்கு முழுமைக்கும் நமது பாரம்பரியமும் மரபும் புனித விவிலியமும் தூணாக இருக்கிறது என்று சொல்கிறது. கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் நம்பர் 97, நம்பர் 97 நாம் எடுத்து வாசிக்கிற போது, த ஸ்கிரிப்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆர் த 2 டூல்ஸ் ஃபார் த ஃபுல்னஸ் ஆஃப் த ட்ரூத் என்று சொல்கிறது. ஃபுல்னஸ் ஆஃப் த ஃபெய்த் என்று நமக்கு குறிப்பிடுகிறது. இந்த கன்னிமரியாளுடைய அமல உற்பவத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இதை மரபிலிருந்து நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், பாலஸ்தீன மடத்தில் இருந்த துறவிகள் 7ஆம் நூற்றாண்டிலிருந்தே நமது கன்னிமரியாளுடைய தாய்மையை, பிறப்பை, அதாவது ஜோக்கின் அன்னம்மாள் இவளுடைய மகளாக கன்னிமரியாள் பிறக்கிறாள். இந்த கருவில் தோன்றிய போதே கடவுள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பாவமற்ற நிலையிலிருந்து கன்னிமரியாளை தேர்ந்தெடுத்தாள் என்று சொல்லி, கடவுளின் பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்ந்தெடுக்கப்படுகிற போது ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே இந்த பாலஸ்தீன நாட்டில் இருந்த மடத்துறவிகள் இந்த விழாவை தொடங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது காலப்போக்கிலே 9ஆம் நூற்றாண்டில் இத்தாலியிலும், 11ஆம் நூற்றாண்டிலே இங்கிலாந்திலும், 12ஆம் நூற்றாண்டிலே பிரெஞ்சு தேசத்திலும் இந்த மாசற்ற அமல உற்பவியினுடைய பெருவிழா துறவிகளுடைய இல்லங்களிலும் பல்வேறு விதமான ஆலயங்களிலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இதை பார்த்த திருத்தந்தையாக இருந்த 4ஆம் லியோ இந்த அமல உற்பவி என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு இதை உலகம் முழுவதும் பிரகடனம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். கன்னிமரியாள் அமல உற்பவி என்பதை அவர் அறிவிக்கிறார். ஆனால் அதை ஒரு திருவிழாவாக மாற்றவில்லை. அதற்கு பிறகு வந்த திருத்தந்தை 4ஆம் சிஸ்துஸ் இந்த அமல உற்பவி என்பதை ஒரு திருவிழாவாக மக்களுக்கு அறிவித்து, அது பல்வேறு தேதிகளில் மாற்றம் பெற்று பல்வேறு தேதிகளில் அவர்கள் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த விழா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இறுதியாக 1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திருத்தந்தையாக இருந்த 9ஆம் பயஸ் ஒரு ஏட்டின் வழியாக, திருத்தந்தையினுடைய ஏட்டின் வழியாக, இன் எஃபபிலிஸ் இதியோஸ் என்கின்ற ஒரு ஏட்டின் வழியாக விசுவாச கோட்பாடாக கன்னிமரியாள் அமல உற்பவி என்பதை மிகவும் பிரகடனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த திருத்தந்தையினுடைய எழுத்துக்களின் வழியாக இந்த கன்னிமரியாள் அமல உற்பவி என்பது உலகம் முழுவதும் எல்லா நிலையில் இருந்த மக்களுக்கும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இதை அறிவித்த பிறகு பல்வேறு விதமான கேள்விகளும் பல்வேறு விதமான குழப்பங்களும் பல்வேறு விதமான எதிர்ப்புகளும் திருச்சபைக்கு எழக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் 1858ஆம் ஆண்டு 4 வருடம் கழித்து, இந்த ஏடு வந்த 4 வருடத்திற்குள் லூர்து நகரிலே பெர்னதத்து என்கின்ற பெண்மணிக்கு காட்சி கொடுத்து, நானே அமுல உற்பவி என்று சொல்லி, கன்னிமரியாளே
பிரகடனம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதற்கு பிறகுதான் இந்த கன்னிமரியாளுடைய அமல உற்பவி என்கின்ற ஒரு அறிவிப்பு, ஒரு கோட்பாடு உலகம் முழுவதும் கன்னிமரியாலே தோன்றி தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அலையை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை திருச்சபைக்குள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது ஏதோ மரபு அளவில் மட்டும் நாம் கொண்டாடுகிறோம் என்று மட்டுமல்ல, மாறாக விவிலிய அடிப்படையிலும் நமக்கு பல்வேறு விதமான ஆதாரங்கள் உண்டு. கடவுள் ஒருவரை தேர்ந்தெடுக்கிற போது அந்த தேர்ந்தெடுத்தல் என்பது தாயின் கருவிலிருந்தே தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை கடவுள் எரேமியா இறைவாக்கினர் வழியாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். எரேமியா தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்கின்ற விவிலிய ஆதாரம் உண்டு. எரேமியா 1:5 நாம் வாசிக்கிற போது, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி, தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்ன அந்த எரேமியாவின் இறைவாக்கு திருமுழுக்கு யோவானிலும் நிறைவு பெறக்கூடியதாக இருக்கிறது. திருமுழுக்கு யோவானையும் இறைவன் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவரை அபிஷேகம் செய்து கருவிலேயே தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் கன்னிமரியாலும் எலிசபெத்தும் சந்திக்கின்ற வேளையிலே எலிசபெத் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். என் வயிற்றில் உள்ள குழந்தை அக்களிப்பால் துள்ளுகிறது என்று சொல்லி இறைவாக்கினராக இறைவன் தாய் வயிற்றில் இருக்கிற போதே தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே கடவுள் மரியாளையும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். அவர் தோன்றிய முதல் கன்னியிலிருந்தே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும். காரணம், அவர் இந்த உலகத்தின் மீட்பரை கொண்டு வர இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையை விவிலிய அடிப்படையிலும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, வானதூதர் கன்னிமரியாளுக்கு தோன்றி அருள் மிக பெற்றவரே, இன்றைய வாசகத்தில் நான் வாசித்தோம். லூக்கா நற்செய்தி 1:27 வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த வாழ்த்து கன்னிமரியாளுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் இதை வாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கன்னிமரியால் அருள் நிறைந்தவர் என்பதை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாவத்தின் பிசாசின் பிடியிலிருந்து அவர் தகர்த்தெறியப்பட்டவராக இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். இந்த நாம் கடவுளுடைய அரசை, கடவுளுடைய மீட்பை, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவியாக இருக்கக்கூடிய கன்னிமரியால் அமுல உற்பவியாக தோன்றியிருப்பார் என்கின்ற ஆழமான விசுவாசத்தோடு நாம் இந்த விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் இந்த விழா நமக்கு எதை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது, எதை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் மிகவும் ஆழமான செய்தியாக நமக்கு இருக்க வேண்டும். நாம் வாழ்வது ஒரு முறையாக இருந்தாலும் அதை நன்றாக வாழ வேண்டும் என்பதை தாய் திருச்சபை இன்று நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் வாழ்வது ஒரு முறை, அந்த வாழ்கிற ஒரு வாழ்க்கையை, ஒரு முறையை நாம் மகிழ்ச்சியாக, நிறைவாக, நம்முடைய நோக்கத்தையும் நம்முடைய பயனையும் நாம் நிறைவு செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிறைவை தான் புனித கன்னிமரியால் தன்னுடைய வாழ்விலை நிறைவேற்றக்கூடியவளாக இருந்தால், புனித கன்னிமரியாளின் அமுல உற்பவ பெருவிழாவை நாம் கொண்டாடுகிற இந்த நேரத்தில் நம்முடைய பிறப்பினுடைய நோக்கத்தையும் நம்முடைய பிறப்பினுடைய பயனையும் நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நம்முடைய பிறப்பின் நோக்கத்தை நாம் பற்றி சிந்திக்கின்ற போது நாம் ஏன் பிறந்தோம் என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள் எழக்கூடியதாக இருக்கும். இன்று பல நேரங்களிலே பலருக்கு இந்த ஒரு கேள்வி நமக்குள் எழக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், நம்முடைய வரலாற்று பிழையாக இது இருக்கிறதா என்று சொல்லி பல நேரங்களில் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லது பல நேரங்களிலே நம்மை பிறர் கேள்வி கேட்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். நீ ஏன் பிறந்தாய், அல்லது ஏன் நீ வரலாற்று பிழையாக இருந்து கொண்டிருக்கிறாய் இந்த உலகத்தில் என்றெல்லாம் நம்மிடத்திலே பலர் கேட்கக்கூடிய ஒரு சிலை. மாறாக நம்முடைய பிறப்பின் நோக்கம் என்பது நமக்கு ஒன்று உண்டு. அதை கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே தூய பவுல் எபேசுக்கு எழுதிய திருமுகத்திலே அழகாக 1ஆம் அதிகாரம் 4ஆம் இறைவசனத்திலே அவர் சொல்கிறார், நாம் தூயவராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்பது, நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால் தூயோராகவும் மாசோற்றராகவும் தன் திருமுன், கடவுள் திருமுன்
விளங்கும்படியாக நாம் நம்முடைய வாழ்வை வாழ வேண்டும் என்பதையே இந்த பிறப்பின் நோக்கம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்று தூயோதாராகவும் மாசற்றராகவும் வாழ்றதுக்கு தான் முயற்சி செய்கிறோம். நம்ம தூயராக வாழணும் அல்லது மாசற்றராக வாழணும் அல்லது எந்த பாவமும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கமாக பல நேரங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே அதற்கு பல்வேறு விதமான தடைகளையும் பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு பல்வேறு விதமான நோக்கங்கள் உண்டு, நம்முடைய வாழ்விலே பல்வேறு விதமான ஆசைகள் உண்டு, பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் உண்டு. நம்முடைய இலக்குகள் நம்ம படைத்தவரை தேர்ந்தெடுத்ததோடு இணையக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய இலக்குகள் பல்வேறு நேரங்களிலே படைத்த கடவுளோடு இணைவதற்கான பல நேரங்களிலே நாம் பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக நாம் புனித சவேரியருடைய பெருவிழாவை கொண்டாடினோம். புனித சவேரியார் தன்னுடைய வாழ்விலே ஒரு மிகப்பெரிய பேராசிரியராக மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டவர். ஆனால் அவருடைய விருது வாக்கான நான் தாகமாக இருக்கிறேன் என்கின்ற அந்த விருது வாக்கின் வழியாக நான் தாகமாக இருக்கிறேன், ஆன்மாக்களை மீட்பதிலே என்னுடைய முழு உழைப்பையும் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய பேராசிரியர் பணியை விட்டுவிட்டு அவர் தன்னுடைய ஆன்மாக்களை மீட்கக்கூடிய ஒரு பணியை அவர் மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் ஆனால் கடவுளுடைய திருவுளம் என்பது அவரை வேறு வழிக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறார். அவர் பிறப்பின் நோக்கத்தை அறியக்கூடியவராக இருக்கிறார். ஸ்பெயின் நாட்டிலே பிறந்த போதும் ரோமிலே படித்து வளர்ந்த போதும் அவர் இந்த இந்தியாவிற்கு வந்து இந்தியாவின் பணிகளை பல்வேறு வகைகளிலே மக்களுக்கு செய்து அவர் தன்னுடைய பிறப்பின் நோக்கத்தை அவர் நிறைவு செய்யக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய திட்டத்தை நிறைவு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் நமக்கு இன்று புனித கன்னிமரியாள் கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய நோக்கம் எது என்று நமக்கு மரபுபடி நமக்கு தெரியவில்லை, விவிலியம் நமக்கு சுட்டி காட்டவில்லை. ஆனால் கபிரியேல் வானதூதர் அவரிடத்தில் சொன்னபோது இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை முழுமையாக பிறப்பின் பயனை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் பிறப்பின் நோக்கமும் பிறப்பின் பயனும் நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். பிறப்பின் பயனை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பிறப்பின் நோக்கம் என்பது நமக்கு பல்வேறு நேரங்களிலே நமக்கு கேள்வியை உட்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதை நாம் சிந்தித்து ஆழமாக நான் எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த படைப்பின் பயனை நான் நிறைவாக வாழ்ந்திருக்கிறேனா? கடவுள் என்று நாம் ஒவ்வொருவிடம் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். நமக்கான ஒரு பணியை இறைவன் கொடுத்திருக்கிறார். நமக்கான ஒரு பணியை, நமக்கான ஒரு தகுதியை, நமக்கான ஒரு திறமையை இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த திறமையை கொண்டு நான் நிறைவாக பணி செய்யக்கூடியவனாக அல்லது என்னுடைய பணித்தலங்களில் நான் பணி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். அதுதான் பிறப்பின் பயன். இதுதான் புனித கன்னிமரியாள் தன்னுடைய வாழ்விலை வெளிப்படுத்தக்கூடியவளாக இருந்தால் நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை முழுமையாக கடவுளுடைய திட்டத்திலே வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதனால்தான் அவர் பிறப்பின் பயனையும் அடையக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய நோக்கத்தையும் அறிந்து தன்னுடைய பயனையும் அவர் நிறைவு செய்யக்கூடிய புனித கன்னிமரியாளின் வழியை பின்பற்றக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிறப்பின் நோக்கத்தையும் பிறப்பின் பயனையும் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது எப்படி என்று சிந்திக்கின்ற போது நமக்கென்று ஒவ்வொருவருக்குமான பணி தரப்பட்டிருக்கிறது. நான் இப்போ சாமியாராக இருக்கேன், சாமியாராக இருக்கிறப்ப நான் என்ன செய்யணுமோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். எனக்கு என்று கொடுக்கப்பட்ட பணிகளை நான் திறமையோடு அல்லது என்னால் முடிந்த முயற்சிகளை செய்து உழைப்பை கொடுத்து அதற்கான பணிகளை செய்ய வேண்டும். அது கடவுளுடைய திட்டத்தோடு இணைந்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏதோ என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல. புனித சவேரியார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் முற்படவில்லை. மாறாக அவர் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு நன்றாக தெரிந்த புனித கல்கத்தா அன்னை தெரசா அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கிற போது அவர் ஆசிரியராக வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆழமான ஒரு சிந்தனையாக இருந்தது. ஆனால் அந்த ஆழமான சிந்தனை அவரை இன்னும் ஆழமாக சிந்திக்க வைத்தது. நான் ஆசிரியராக இருந்து எதை பணி செய்து கொண்டிருக்கிறேன், என்ன பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் சிந்திக்கக்கூடியவராக இருந்தார். அப்போது கல்கத்தா தெருக்களில் இருந்த மக்களை பார்க்கிறார். அந்த மக்களுக்கான நான் பணியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரின் நோக்கத்தை அறிந்து அதன் வழியாக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். இன்று நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் தூயவராக வாழ வேண்டும், மாசற்றவராக இறைவன் திருமுன் வாழ வேண்டும் என்பதுதான்
கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. நான் இன்று பெற்றோராக இருக்கிறேன், அல்லது நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், அல்லது இன்று நான் ஒரு பணித்தலங்களிலே பணி செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பணிகளை எந்த அளவிற்கு முயற்சியோடு கடவுளுக்கு உகந்த பணிகளாக அதை நான் மாற்றக்கூடியவனாக இருக்கிறேனா? ஒரு முறை ஒரு வயதானவரின் இடத்துல வந்து அவர் சொல்லி பேசி கொண்டிருந்தார். அவர் மகன் ஒருபோதும் அவர் அலுவலகத்திலே ஒரு மிகப்பெரிய பணியிலே இருந்து கொண்டிருக்கிறார். அந்த பணியிலே அவர் இருந்து கொண்டிருக்கிற போது பல்வேறு விதமான சோதனைகளும் வேதனைகளும் அவருக்கு வருகிறது. காரணம், அவர் ஒருபோதும் கை ஓட்டு வாங்குவதில்லை, அவர் யாரிடமும் லஞ்சம் வாங்குவதில்லை. அதனால் அவருக்கு மேல் அதிகாரிகளும் சரி, கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, அவரை பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய மகனிடத்தில் பலமுறை சொல்லிவிட்டேன், நீ லஞ்சம் வாங்குவதனால் உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போவதில்லை, ஏனால் இந்த சமூகம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நான் சொல்லிவிட்டேன். ஆனால் என்னுடைய மகன் மிகவும் தீவிரமாக, மிகவும் ஒரே காலில் நின்று நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று சொல்லி மிகவும் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவர் சொன்னபோது நான் சொன்னேன், உங்களுடைய மகன் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, கடவுளுக்கு உகந்தவராக வாழ வேண்டும் என்பதற்காக எல்லா சோதனைகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் கன்னிமரியாலும் செய்யக்கூடியவராக இருந்தார். கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் பல்வேறு விதமான துன்பங்களும் வேதனைகளும் ஒரு கன்னி இந்த உலகத்தில், அல்லது இப்போது ஒரு கன்னி நான் கருவுற்றிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த சமூகம் எப்படிப்பட்ட சிந்தனையை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது இன்று இப்படி இருக்கிறது என்றால் 2000 வருடத்துக்கு முன்பு, 2025 வருடத்துக்கு முன்பு ஒரு கன்னி நான் கருவுற்றிருக்கிறேன் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கன்னிமரியால் சிந்தித்திருப்பார். ஆனால் அத்தனை வேதனைகளையும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, நான் பிறரை பார்ப்பதற்காக இல்லை, இன்று பிறரை பார்த்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிறர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், நானும் அப்படியே மாறிவிட வேண்டும் என்கின்ற ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய சமூகத்திலே நாம் பிறரை பார்த்து பிறருக்காக வாழ வேண்டும் என்ற அல்ல, மாறாக நான் கடவுளுக்கு உகந்தவனாக, கடவுளை பின்பற்றக்கூடியவனாக, நான் தூயவனாக, மாசற்றவனாக கடவுள் முன் விளங்கக்கூடியவனாக இருக்கிறேனா? அதுதான் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அதை தான் புனித கன்னிமரியாலும் புனிதர்களும் நம்ம என்று கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக, தூயவர்களாக, மாசற்றவர்களாக கடவுள் திருமுன் வாழ்ந்து கடவுளுக்கு உகந்ததை நாம் செய்து, கன்னிமரியாளின் பிறப்பு எப்படி இந்த உலகத்திற்கு மீட்பையும் இந்த உலகத்திற்கு எல்லா விதமான அருளையும் பெற்று தந்ததோ, அதுபோல் நம்முடைய பிறப்பும் இந்த உலகத்திற்கான அருளையும் ஆற்றலையும் நமது நோக்கத்தையும் பயனையும் நமது முயற்சியையும் செயல்பாடுகளையும் நாம் கொடுத்து அதன் வழியாக கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி அவரின் பரிந்துரையின் வழியாக நாம் அனைவரும் இறை மனித உறவில் வாழ்வோம், இறை ஆசிரை நிறைவாக பெறுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
அடிமை என்று தந்த தாய்மறி மீட்பின் தாயானார். இதோ இதோ இரு காசென இருப்பதை தந்த கைம்பெண் இயேசுவின் நெறியானார். இதோ வருகின்றேன் என்று நம்மை தந்தார் வாழும் நாளெல்லாம் திருநாளாகிடுமே திருநாளாகிடுமே. தருவதன் அருமையை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ, தருவதன் அருமையை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலிபொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலுமிருந்து நீர் உமது அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெறச் செய்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மகிழ் ஒரு இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் முல்லையெல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலும் இருந்தும் காப்பாற்றி அவரை உமது நிறையருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீர். அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்து உமது புனிதமிக்க கன்னிமையை எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியாக உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லோருக்கும் மேலாக அக்கன்னிமையை உம் மக்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்க செய்தி. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு மகிழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி செபிப்போம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கையுணர்வு உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடரும் திருத்தம் நம்மை காத்து. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, புனித கன்னிமரியாவின் உற்பவத்தில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட திருவுணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலம் அளிப்பதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக புனித கன்னிமரியின் பாதுகாவலில் வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அமலோற்பவே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாவரன் தாயே வாழ்க வாழ்க. அமலோற்பவே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாவரன் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீ வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. அமலோற்பவே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் நினைந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. அமலோற்பவே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாவரன் தாயே வாழ்க வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.